Hey guys, நான் உங்கள் ஹரிஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கசிரோய் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் 2026 சென்சிட்டிவிட்டியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்சிட்டிவிட்டியை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்ல போகிறேன். மிச்ச இடத்துலலாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸு அதுலலாம் காசு கட்டி நீங்கள் சென்சே வாங்குவீங்க. இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா டிவைசஸ்க்கும் ஃப்ரீயாக சென்சை சொல்லித்தர போகிறேன். அதுவும் இல்லாமல் எப்படி சென்சை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது சென்சைனா பின்னாடி பார்க்குற பேக்ரவுண்டில் இந்த நான் அடிக்கிறேன்ல ஹெட்ஷாட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சென்சைனால தான் ஒர்க் அவுட் ஆகுது. பியூர் ரெட்டாக இப்போ விழுந்ததில்ல அதெல்லாம் சென்சைனால தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு சென்சை ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைனிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் 5 to 10 minutes ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சைலாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா சென்சைன்றது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது கடைசி வரைக்கும். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் எஸ்ஆர்எம் ப்ரோ ஆகவும் ராய் ஸ்டார் ஆகவும் அவங்க மாதிரிலாம் ஆக முடியாது. அவங்களும் ட்ரைனிங் பண்ணி தானே ஆயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். இப்போது ஒரு சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்கிறேன். இந்த சென்சிட்டிவிட்டியை கற்றுட்டு 2 நாள் விளாண்டுட்டு ஒர்க் அவுட் ஆகலன்னு வேறு எதுக்கு போனீங்கன்னா வேறு சேனலுக்கு போயிட்டு சென்சிட்டிவிட்டி ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஒரு 2 நாள் நீங்கள் சென்சிட்டிவிட்டி மாற்றினீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் தான் இன்னும் புவராக மாறும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணும். நீங்கள் விளாட்ற ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு கிடைக்கலைன்னா அடுத்து நீங்கள் வேறு சென்சிட்டிவிட்டி பார்த்துக்கோங்க வேறு சேனலில். நான் கொடுக்க போகிற சென்சிட்டிவிட்டி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. 80 to 90% ஒர்க் அவுட் ஆகும். என்னால் சொல்ல முடியாது 80 to 90%. அதுவும் 5 to 10 minutes யாரெல்லாம் ட்ரைனிங் கிரவுண்டில் ட்ரைனிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகேங்களா? ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். இல்லைன்னா யூஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரைனிங் பண்ணாலும் இது யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ட்ரைனிங்கே பண்ணலன்னா நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு ஒரு கோட் இருக்கு. அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது கேம்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகாது அப்படிலாம் இல்லை. எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அந்த கோட்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சென்சிட்டிவிட்டியை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சென்சிட்டிவிட்டி கொடுக்கலாமா? சென்சிட்டிவிட்டி எதில் இருக்குன்னா என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உள்ளே போயிட்டு சென்சிட்டிவிட்டி வந்துடும். நீங்கள் போயிட்டு சென்சிட்டிவிட்டி என்ன தரணும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். ஓகேங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா சென்சிட்டிவிட்டி உள்ளே போகலாம். அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே போயிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பல பேர் போயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மட்டும் நான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்குன்ட்டு அவங்க போனவங்க மறுபடியும் இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா நான் அது பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாஸ்வேர்டை நான் கடைசியில் தான் சொல்லுவேன். அதை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தானே எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு பாஸ்வேர்டையும் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு ப்ரோ டிப்பையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் ப்ரோ டிப்பில் இன்ஃபர்மேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். இது 2026ஓட அஃபீஷியல் சென்சை. ஓகேங்களா? அதனால்தான் நான் உங்களை ப்ரோ டிப்புன்னு சொன்னேன்.
ஓகேங்களா? அதனால எனக்கு ப்ரோ டிப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கஸ்டம் ஹெச்ஏடி தரேன். ஓகேங்களா? அது எப்படி ஓகேங்களா? அந்த நாளைக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பாருங்கள். அப்புறம் தரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 1v1 வாடா பட்டுன்னு கூப்பிட்டாங்கன்னா என்னோட சென்ஸை யூஸ் பண்ணிட்டு போங்க. கன்ஃபார்ம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஐக்கின் பெட் கட்டிலாம் விளாடாதீங்க, அது தப்பு. ஓகேங்களா? அப்புறம் பாஸ்வேர்டை சொல்லிடலாமா? நான் பாஸ்வேர்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குள்ளே நான் பாஸ்வேர்டை சொல்லிடுவேன். த பாஸ்வேர்டு இஸ் ஆடியன்ஸ். மேலே போட்டிருக்கேன் பாருங்க, ஃபுல்லாக கேப்ஸில் போடணும். ஆடியன்ஸ் இதுதான் அதோட பாஸ்வேர்டு. நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் அவங்களோட சென்ஸையே என்ஜாய் பண்ணலாம். சரி, நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் சொல்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு லைவ் வச்சுருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் 3 மாதத்தில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணுன்ட்டு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லி இந்த 6 o'clock லைவ் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் மாசுக்கு மாஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் உங்களோட யூஐடியை கமெண்ட்டில் போடுங்க. சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பாய், நாளைக்கு பார்ப்போம்.